அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு கல்லூரி பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் நெக்ஸ்ட் ஒரு ப்ரீமியம் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு. ஸோ செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ், இட் இஸ் எ செட்டிநாடு அகாடமி. எல்லா கைண்ட் ஆஃப் மெடிக்கல் கோர்ஸுமே அவங்கள்ட்ட இருக்குது. பிடிஸாக இருக்கட்டும், மெடிக்கல் சார்ந்த படிப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செட்டிநாடில் போனால் படிக்க முடியும். இதில் நாம் அப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது எம்பிபிஎஸ் படிப்புகள். சரிங்களா? ஸோ எம்பிபிஎஸ் பொறுத்தவரைக்கும் இந்த காலேஜில் எப்படிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, காலேஜோடைய தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 இடங்கள் இருக்குது. காலேஜ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து நல்ல ஒரு பேஷண்ட் ஃப்ளோ. சென்னையில் OMR பெல்ட்டில் வந்து ஒரு மெயின் பிளேஸில் இருக்கிற ஒரு கல்லூரி. அந்த பெல்ட், அதாவது சொல்லப்போனால் அந்த OMR, ECR, இந்த பக்கம் சொல்லிங்கநல்லூர் அப் டு திருவான்மியூர், இந்த பக்கம் கேளம்பாக்கம், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்களை இணைச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்ப்பதற்காக தேடுற மக்கள் வந்து அந்த கல்லூரிக்கு ஃபெமிலியராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த காலேஜ்லேருந்து நிறைய சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணி அங்கே போய் சின்ன மருத்துவம் சம்மந்தமான சேவைகளை செய்கிறாங்க. நிறைய பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஈவன் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிற மாணவர்களை கவர்மெண்ட் எப்படி வந்து இந்த வீடு தேடி மருத்துவமோ இல்லை அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுறாங்களோ, இந்த செட்டிநாடு மருத்துவம் நிறைய வீடுகளை தேடி அவங்களோட மருத்துவ படிப்பை பற்றியான சந்தேகங்களும் அவங்களோட உடல் ரீதியான நிறைய கணக்கீடுகளும் எடுத்து அவங்க மருத்துவம் சார்ந்த சேவையை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் சர்ஜரியும் படிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜ், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 2006 வந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 2006 கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான காலேஜ். பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற காலேஜ். எல்லா மல்டிபிள் கோர்சஸுமே அந்த காலேஜில் இருக்கிற ஒரு கேம்பஸ்ஸு. ரொம்ப க்ரீன் கேம்பஸாக இருக்கும். உள்ள அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் கூட மேபி மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படி தான் நானும் சொல்லுவேன். ஸோ என்னோடய மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. ஸோ தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய சென்னை பேஸ்டு மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை மதுரை, திருநெல்வேலி, இங்கே இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வந்து செட்டிநாடு மெடிக்கல் காலேஜை தேர்ந்தெடுத்து வராங்க. அது பெயரா இல்லை அங்கே இருக்கிற குவாலிட்டியா அப்படின்றத பற்றி தெரியல. பட் அங்கே இருக்கிற மாணவர்கள் 250 இடங்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 32 இடங்கள் பக்கம் ஒரு NRI கேட்டகரியிலும் 218 இடங்களை வந்து அவங்க ஜென்ரல் கேட்டகரியிலும் கொண்டு வராங்க. ஒரு 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். MCCயில் வரும், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியில் இந்த கேட்டகரியில், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அந்த கேட்டகரியில் செட்டிநாடு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியை அதிகமாக நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப வருஷமாக நிறைய மாணவர்களும் நிறைய நண்பர்களும் சொன்னாங்க, படித்தா அந்த காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. எனி மார்க் நீங்கள் கொண்டாங்க, எனி மார்க் யூ கேன் டிசைடட் ஃபார் தட் கெட்டிங் அட்மிஷன் ஃப்ரம் த செட்டிநாடு அப்படின்னு ஒரு பிளான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா தாராளமாக எடுங்க. ஸோ நான் எந்தளவுக்கு தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குமான்னு தெரியல. பட் எனிவே ஐ வில் அப்டேட் அஸ் சூன் அஸ் பாசிபிள். என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, கட் ஆஃப் விவரங்களை பற்றி இன்னும் சொன்னால் கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேவைகள் ஏற்படும்போது கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கல்லூரியோட விவரங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை இன்னும் நிறைய கவர் பண்ண போகிறோம். காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் எவ்ரி இயர் வந்து 5 இயர் டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 இயர் டியூஷன் ஃபீஸ்லாம் அவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 24,75,000, ஆல்மோஸ்ட் 24,50,000 வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு 24,50,000. அட்மிஷன் ஆகும்போது 84,000 ஒன் டைம் ஃபீஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெகக்னேஷன், இந்த மாதிரியான கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.8 லேக்லேருந்து 3.3 லேக் வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. 1.8 லேக்னா நான் ஏசி ரூம், 3.3 லேக்னா ஏசி. ஸோ ஏசி நான் ஏசி இந்த மாதிரி உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக MBBS தேடுதலில் இருக்கிறீங்க, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் போகணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்டர்டான பிஜி கோர்ஸ் அவைலபிள் இருக்கிற நல்ல பேஷண்ட் கிடைக்கிற ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கணும். அதுவும் சென்னையில் மெயின் பிளேஸை தேர்ந்தெடுக்கணும்னா இந்த செட்டிநாடு கல்லூரியானது உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபைடும். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுது, நிறைய சந்தேகமாக இருக்குது, கிடைக்குமோ கிடைக்காது, நிறைய கஷ்டம் இருக்குது, நான் வந்து அட்மிஷன் ஆகிக்கிறேன், இப்போவே எனக்கு ப்ரொசீஜர்லாம் சொல்லிவிடுங்க, பண்ணி கொடுக்கணும்னா தாராளமாக வந்து நேரில் மீட் பண்ணுங்கள், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸு கேளுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் எங்கே மீட் அவுட் ஆகும்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். அதற்கான அனுபவத்தை நான் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். வாங்க அதை பற்றி சிந்திக்கலாம். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா?